நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஸ்ட்ரிங்கை எப்படி ஒரு ஸ்ட்ரிங் கூட இன்னொரு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போது மறுபடியும் ஒரு நம்ம இதை பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் John, last name John Matthew. ஓகே, இது ஒருத்தரோட பேருன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஒரே லைனாக கன்கார்டினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம காமிக்க போகிறோம் ஃப்ரண்ட் எண்டில். அப்படி காமிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்கோ டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு உள்ள டைரெக்டாக பிஹெச்பி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியாது. நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டாலர் ஃபர்ஸ்ட் நேம் ஓகே ஸ்பேஸ் டாலர் லாஸ்ட் நேம் டிக்ளேர் பண்ணியாச்சு. டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபோல்டர்ஸ் மாற்றியாச்சு. நமக்கு கன்கார்டினேஷனாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே இது இங்கே எக்கோ பிஆர் போட்டுடலாம். இப்போது நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்கோ டாலர் ஃபர்ஸ்ட் நேம் டாட் ஸ்பேஸ் ஒன்று விடணும். நம்ம நார்மலாக ஸ்பேஸ் விட்டால் ப்ரோக்ராமிங்கில் வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சிங்கிள் கோட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இங்கே டாட்டு ப்ளஸ் அதோட லாஸ்ட் நேம். ஓகே, முடிச்சாச்சு. இதில் வந்துட்டு யூஸிங் சிங்கிள் குவாட்ஸ் நமக்கு இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து நமக்கு தேவைன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாகவே பிஹெச்பி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்கோ என்ன நமக்கு பின்னாடி தெரியும், ஸ்ட்ரிங் லென்த்தில் ஸ்ட்ரிங் லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா அந்த ஃபர்ஸ்ட் நேமோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போது எக்கோ பிஆர் கொடுத்துட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது 4 லெட்டர் இருக்குது. ஓகேவா? பார்த்தோன்னா தெரியும். JOHN ஜான் 4 கேரக்டர். சேம் ப்ராசஸ் லாஸ்ட் நேமுக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். லாஸ்ட் நேம் இங்கே எத்தனை இருக்குது? மேத்யூ MATHEW மொத்தம் 6 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 கேரக்டரும் இங்கே நமக்கு கால்குலேட் பண்ணி வந்துடுச்சு. ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபில் நமக்கு எத்தனை வேர்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனால் ஒரு பேராகிராஃப் வந்து டிக்ளேர் பண்ணிடலாமா? சாம்பிள் பேராகிராஃப் ஸ்பேஸ் விடக்கூடாது வேரியபிள் டெக்ளரேஷனில். ஓகே, இதில் LOREM 100 அப்படின்னு லோரம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் இருக்குங்களா, சாம்பிள் டெக்ஸ்ட்டை கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு கீவேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லோரம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணுமோ அந்த கேரக்டர்ஸோட நம்பர் மட்டும் கொடுத்தீங்க போதும். ஒரு 100 வேர்ட்ஸோடு வேணும் அப்படின்னா 100 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். 100 வேர்ட்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா? இப்போது இதோட வேர்டு கவுண்ட் நமக்கு தேவை. எக்கோ டாலர் சாம்பிள் பேராகிராஃப். இது வந்து பேராகிராஃபை வியூ பண்ணுறதுக்கு எக்கோ பிஆர். நம்ம வந்து ஒரு லைன் ஸ்பேஸ் வர்றதுக்கு அடுத்த லைன் கொண்டு வர்றதுக்காக எக்கோ STR வேர்ட்
அண்டர்ஸ்கோர் கவுண்ட். ஓகே, கொடுத்துட்டு நம்ம என்ன வேரியபிளில் அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் உள்ளே நம்ம பாஸ் பண்ணுறோம். இதில் பாஸ் பண்ணும்போது நமக்கு அதோட மொத்த கவுண்ட்டு கிடைக்கும். நம்ம வந்து மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணோம் 100. நமக்கு வந்திருக்க அவுட்புட்டு 100. மொத்தம் 100 வேர்ட்ஸோட நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. இது இப்படி தான் வந்து வேர்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரிங் பொசிஷன். இப்போது நம்ம ஒரு வேர்டு ஒரு பேராகிராஃப் வச்சுருக்கோம். இந்த பேராகிராஃபில் எஸ்ஐடிங்கிற வேர்டு எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கீவேர்டு, PHP டிஃபால்ட் கீவேர்ட் தான் இது வந்து எக்கோ ஸ்ட்ரிங் பொசிஷன் ஆஃப். நமக்கு எந்த ஸ்ட்ரிங்கில் கண்டுபிடிக்கணும், எந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் கண்டுபிடிக்கணும், சாம்பிள் பேராகிராஃப். எந்த வேர்டை கண்டுபிடிக்கணும், எஸ்ஐடி. ஓகே, கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். எத்தனை பொசிஷனில் இருக்கு, 18th பொசிஷனில் இருக்குது. கால்குலேட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 18க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதும் இது மீன் பண்ணுது. சரிங்களா? 18th பொசிஷனுக்கு அப்புறம் எஸ்ஐடி அப்படிங்கிற வேர்டு இருக்குது அப்படின்ற கண்டுபிடிக்காக தான் ஸ்ட்ரிங் போஸுங்கிற கீவேர்ட் நமக்கு யூஸ் ஆகுது.